Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி, போக்சோ நீதிமன்றத்தில் ஜான் ஜெபராஜ் ஆஜர் செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட ஜான் ஜெபராஜ் தற்போது போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்கள். வணக்கம். அதாவது இந்த ஜான் ஜெபராஜ் என்பவர் பிரபல மத போதகர். தென்காசியைச் சேர்ந்த இவர் கோவையை மையமாக வைத்து அவர் மத போதகத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில கடந்த வாரம் திங்கட்கிழமை அன்று இவர் மீது போக்சோ வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக கோவை ஜிஎல் மில்ஸ் பகுதியில் அவரது மாமனாரால் தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக அந்த சிறுமிகள் குழந்தைகள் பாதுகாப்பு நல மையத்தில் ஆன்லைன் மூலமாக புகார் அளித்திருந்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இந்த போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. கடந்த 7 நாட்களுக்கும் மேலாக ஜான் ஜெபராஜ் தலைமறைவாக இருந்து வந்தார். இவரை பிடிப்பதற்காக 3 தனிப்படைகளானது அமைக்கப்பட்டு தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவர்கள் தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில நேற்று இரவு மூணாறில் வைத்து ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட ஜான் ஜெபராஜை நேற்று இரவே கோவை அழைத்து வந்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணையில் ஈடுபட்டார்கள். இந்த விசாரணையை தொடர்ந்து ஜான் ஜெபராஜ் தற்போது கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போக்சோ நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். நீதிபதி நந்தினி தேவி முன்பாக அவர் ஆஜர்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த விசாரணையானது துவங்கப்படுகிறது. இந்த விசாரணை துவங்கி அவருக்கு குறைந்தபட்சமாக 15 நாள் காவல் என்பது முதற்கட்டமாக வழங்கப்படும். இந்த காவலை தொடர்ந்து அவர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதுதான் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் இந்த விசாரணையானது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் துவங்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அருண். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.